இல்லை, நான் மாதம் 2500 கொடுக்கணும்னு சொல்கிறேன். தேவையில்லாத திட்டங்கள் நிறைய இருக்குது. எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் மார்க்கர் வச்சு வேணால் நிறையா திட்டத்தை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு மாதம் குறைஞ்சபட்சம் 2500 கொடுக்கறது நல்ல பொருளாதார யுக்தி. பாரதிய ஜனதா கேட்குறாங்க ட்ரம்பை கட்டுப்படுத்த முடியாதா என்று கேட்டவங்க மாணிக் தாகூரை கூட கட்டுப்படுத்த முடியவில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் மாணிக் தாக்கூரை ட்ரம்ப்போட ஒப்பிடுவது மாணிக் தாக்கூருக்கு பெருமைன்னு நினச்சிக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்தி கூட்டணியில் தலைமை தாங்கக்கூடிய தகுதி அதனால் அதில் ஒரு சில உண்மைகள் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் கூட்டணிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஎஃப் கவர்மெண்ட் இருந்த காலத்தில், 96 இருந்த காலத்தில் பிரதான அரசியல் கட்சியை தவிர மற்ற அரசியல் கட்சியை சார்ந்தவர் அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்பொழுது அது சிறப்பாக நடைபெற்றது என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். குறிப்பாக யூஎஃப் கவர்மெண்ட் இருக்கும்போது சுர்ஜித் அவர்கள் தான் அது ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், கன்வீனராக இருந்தார். அதே மாதிரி வாஜ்பாய் உடைய கூட்டணி அரசாங்கம் நடக்கும் பொழுது அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தது ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அந்த பிரதான பாஜகலேருந்து வரல. அதனால் அதில் அவங்க சொல்கிறதுல கொஞ்சம் ஒரு சில உண்மைகள் இருக்குது. பிரதான அரசியல் கட்சியை தவிர மற்ற அரசியல் கட்சியின் சார்பாக கன்வீனரை போடுறதுல ஒரு உண்மை இருக்கிறது. அதை போட அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்குமே போன தடவை நிதிஷ்குமார் ஒரு தடவை இந்த கூட்டணிக்குள்ள வரும்போது அவரை ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கலாம். இல்லாட்டி அதுக்கப்புறம் மமதா பானர்ஜியை போட்டிருக்கலாம், இல்லைனாக்க உத்தவ் தாக்கரேயை போட்டிருக்கலாம், இல்லைனாக்க திரு ஸ்டாலின் அவர்களை போட்டிருக்கலாம், முதலமைச்சர்களாக இருந்த மற்றவர்களை போட்டிருக்கலாம். ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்லையும் போட்டிருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர், அதுக்கப்புறம் இன்னொரு முதலமைச்சர் போடலாம். அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொலிட்டிக்கலி ஒரு மெச்சூரான கமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். கன்வீனர் ஆஃப் தி அலையன்ஸ் பிரதான அரசியல் கட்சியை தவிர இன்னொரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், ஒரு மாநில அரசியல் கட்சியை சார்ந்தவர் இருந்தால் அதில் சரி, முன்னாடி நீங்கள் உதாரணங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கு. சார், சிங்காரவேலர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் மீனவ குளத்தில் பிறந்ததுனால மே தினத்தை முதல் இந்தியாவில் கொண்டாடினது அவர் தான். அது கூட இந்தியாவே கொண்டாடிச்சு. அவர் மீனவர் குலத்தினால புறக்கணிக்கப்பட்டிருக்காரு, பெரிய அளவில் கொண்டாடப்படல. அதே அந்த நேரம் பிராமினாவோ பிறந்திருந்தா, ஐயங்காரோ பிறந்திருந்தா இந்திய லெவலில் பெரிய இல்லை. எனக்கு இந்த விவரம் எனக்கு சரியாக தெரியல. எனக்கு அந்த சப்ஜெக்ட் எனக்கு சரியாக தெரியல. மே தினம் என்பது தொழிலாளர் தினம், உலகமெங்கும் கொண்டாடுறாங்க. அதனால் அது எனக்கு தெரியும். பட் இந்த விஷயம் எனக்கு சரியாக தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாரை வேண்டுமென்றால் யார் வேண்டுமானாலும் கொண்டாடலாம். அது அரசாங்கம் அது எல்லாரையுமே கான்ட்ரிபியூட் பண்ணவங்க, எந்தெந்த கம்யூனிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ எல்லாருக்கும் முன்னிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறத முதல் குரலாக கார்த்திக் சிதம்பரம் எம்பியோட குரலாக இருந்துச்சு. இப்போ அவர் அமைதி ஆகிட்டார். என்ன சார் காரணம்? அமைதியாவில் நான் சொல்கிறேனே, இது ஒரு புதிய சிந்தனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா கட்சிக்கும் இருக்கிற யதார்த்த எதிர்பார்ப்பு தான். இப்போ நான் சொல்கிற சீக்வன்ஸ் நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். என்னுடைய சீக்வன்ஸ் என்ன? பேச்சுவார்த்தை நடக்கணும், எத்தனை தொகுதிகளை நிர்ணயம் பண்ணணும், எந்த தொகுதியை நிர்ணயம் பண்ணணும், நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும், சிறந்த பிரச்சாரம் செய்யணும், தேர்தலை சந்திக்கணும், முடிவுகள் வரணும், அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். அதான் என்னுடைய சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் நான் ABCDEன்னு சொல்கிறேன். நீங்கள் அடுத்து Fக்கே போயிட்டு இருக்கிறீங்க. அது வர மணிக்கு பார்த்துக்கலாம். திடீர்னு மாணிக் தாகூர் இந்த மாதிரி தொடர்ந்து பதிவு போட்டு வருது, அரசியல் வர்றது, தேர்தல் வர்றதுனாலயா இல்லை இது எப்படி சார்? தெரியல. இது நீங்கள் அவரை தான் கேட்கணும். அவருக்கு நான் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. அவர் ஏன் என்ன பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்றது நீங்கள் அவர்கிட்ட தான் வழக்கம் கேட்டுக்கணும். எல்லா கட்சிக்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே ஒரு ரசிகர் கூட்டமும் இருக்கும், அதை விமர்சனம் பண்ணுற கூட்டமும் இருக்கும். இது இயல்பு தான் பொது வாழ்க்கையில். தேர்தல் நடக்குது, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ சட்டமன்றம் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி தெளிவாக சொல்லியிருக்காங்க. 22ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் கமிட்டி போடுவோம். அப்புறம் கமிட்டி சந்திச்சுக்கும் சொல்லியிருக்காங்க. அது இன்னும் 22ஆம் தேதி ஆகலை. இன்னைக்கு தேதி 18 தான் ஆகுது. முழுமையாக முழு மனதோடு வரவேற்கிறேன். இதை நான் ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கமாக பார்க்குறேன். இதை ஒரு இலவசமாக நான் பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பொருளாதார யுக்தி. இது மக்களுக்கு நேரடியாக பணம் போய் அவங்க வங்கி கணக்கில், குறிப்பாக மகளிர்கிட்ட போய் சேர்றது என்னை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த திட்டம். அரசாங்கம், மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் பல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள்லாம் முக்கால்வாசி யாருக்குமே புரியாது. இப்போ சில முக்கால்வாசி மத்திய அரசாங்க திட்டங்களோட பேர் கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. அதை எப்படி அமல்படுத்துறது நிறைய பேருக்கு தெரியாது, அதிகாரிக்கே தெரியாது. அப்படி பொதுமக்களுக்கு அந்த மாதிரி திட்டம் இருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி இருக்கிற சூழலில் என்னை பொறுத்த வரைக்கும்
தேவையற்ற திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு மக்களுக்கு நேரடியாக ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம், அதாவது அடிப்படையான மாத ஊதியம், ஒரு குறைஞ்சபட்ச அடிப்படையான மாத ஊதியம் என்ற முறையில் ஒரு 5000 ரூபா ஒரு மாதம் கொடுக்குற அளவுக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த 5000 ரூபாயை கொடுத்தாங்கன்னா அது நேரடியாக மக்கள் வங்கி கணக்கில் போகுது. அந்த பணத்தை அவங்க வீடை சுற்றி இருக்கிற 2-3 கிலோமீட்டரில் இருக்கிற நிறுவனங்களில், கடைகளில் தான் அதை செலவு பண்ணுறாங்க. சுற்று வட்டார பொருளாதாரம் அதனால தான் மேம்படுகிறது. கிராமத்துப்புறத்தில் ஒரு லிக்விடிட்டியை நேரடியாக இந்த மாதிரி புகுத்துறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு கிராமத்தில் 25 வீடு இருக்குன்னு வச்சுங்க, 25 வீட்டுக்கு ஆளுக்கு 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா 1,25,000 ரூபா. அங்கே 1,25,000 ரூபா அங்கே அந்த கிராமத்தில் புழங்குச்சுன்னா அது 2 முறை 3 முறை சுழலுச்சுன்னா 2.5 லட்சம் ரூபா 3.25 லட்சம் ரூபா அந்த கிராமத்தில் புரளுதுன்னு அர்த்தம். அது என்ன அளவுக்கு அங்கே பொருளாதாரத்தை வளர்த்தோம்னு நீங்கள் பாருங்கள். இது பொருளாதார நிபுணர்கள் இதை ஸ்டடி பண்ணணும். இந்த மாதிரி பணம் கொடுக்கும்போது அந்த சுற்று வட்டார பொருளாதாரம் எப்படி வளர்கிறன்றது பார்க்க வேணும். கிராமத்தில் புதிய தொழிற்சாலைகள் வரது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற சூழலில் இந்த மாதிரி லிக்விடிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி. இது முதலமைச்சர் அவர்கள் இதை செய்ததற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். வருங்காலத்தில் இதை ஒரு பேசிக் யூனிவர்சல் இன்கமாக இருந்து 5000 ரூபா கொடுக்க முடியாட்டியும் ஒரு மாதம் 2500 ரூபாயாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகளிருக்கு மாதம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்ற திட்டங்களுக்கு குறைச்சிக்கலாம். தேவையில்லாத திட்டங்கள் நிறைய இருக்குது. எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் மார்க்கர் வச்சு வேணால் நிறையா திட்டத்தை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு மாதம் குறைஞ்சபட்சம் 2500 ரூபா கொடுக்கறது நல்ல பொருளாதார யுக்தி. இந்த பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டை சுற்றி இருக்கிற கடையில் தான் செலவு பண்ணுறாங்க. வீட்டை சுற்றி இருக்கிற கடையில் செலவு பண்ணும்போது அந்த பொருளுக்கும் டேக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல, அது மீண்டும் அரசாங்கத்துக்கு தான் வருது. அதில் மத்திய சர்க்காருக்கு கொஞ்சம் போகுது, மாநில சர்க்காருக்கு கொஞ்சம் வருது, அது திருப்பி அரசாங்கத்துக்கு தான் வருது. அதனால் இது ஒன்றும் எங்கேயும் காணாலாம் போகல அந்த பணம். அதனால் இந்த கடன் சுமைன்னு சொன்னாக்க அதை மட்டும் அது ஒரு குறியீடு. ஆனால் மற்ற திட்டங்களை இருக்கிற செலவு பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு இதில் கூட்டிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இல்லை, நான் மாதம் 2500 கொடுக்கணும்னு சொல்கிறேன். சரி, அது நான் கோடைக்கு 2000 கொடுத்தாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2500 நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அது கூட்டிக்கிட்டே போய் மாதம் 5000 ரூபாய்ன்னு கொடுக்குற அளவுக்கு கூட யூனிவர்சல் பேசிக் இன்கமாக கொண்டு போகலாம். 2500 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோடைக்கானலுக்கு ஒன்று, அப்புறம் மார்கழிக்கு ஒன்று, அப்புறம் பொங்கலுக்கு ஒன்று, எந்த பேரில் கொடுத்தாலும் எனக்கு ஒன்று அதை பற்றி எனக்கு ஆட்சேபனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போகிறத நான் முழுமையாக வரவேற்கிறேன். பொருளாதார ரீதியாக இதோடு நான் விவாதிக்கிறதுக்கு யாரோட வேணாலும் நான் தயாராக இருக்கிறேன்.